சாய் தத்தாத்திரேய ரூபாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். மார்ச் மாத பலன்கள். இன்று கடகராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம். மாத துவக்கத்திலேயே கடகராசிக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய், சுகாதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலே இது ஒரு சிறப்பான நிலை. சுக்கிரமங்கல யோகம் என்பது இந்த அமைப்பு. தொழிலில் கவனம் செலுத்துவீங்க, வெற்றி பெறக்கூடிய நல்ல யோக நடையை பெறுவீங்க கண்டிப்பான முறையில். மனைவி வழி யோகங்களும் உண்டு கண்டிப்பான முறையில். குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் சனி தொடர்பு பெற்று இருப்பது ஒற்றுமை குலைக்கும் அமைப்பு. ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. ஆகவே இதை அனுசரித்து சொல்லும் பொழுது இந்த நல்ல அமைப்பு, தொழில் அமைப்பை நிச்சயம் நம்ம அடையலாம். எது மைனஸாக இருக்கோ அதை நம்ம பாசிட்டிவாக செயல்படுத்தும் பொழுது நல்ல யோகங்கள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறதையும் நினைவில் கொள்ளணும். அப்போ ஒரு கிரகத்தால் ஒரு செயலால் எந்த நிகழ் இல்லை, நன்மை வர்ற அமைப்பு இருக்கும். குறுக்க தடுப்பு போல் இந்த அஷ்டம சனி, சூரியன் சனி அஷ்டம, அதாவது சனி தனியாக பார்த்தா அதுக்கு ஒரு பலன் கெடுபலன். சூரியனோடு சேர்ந்துச்சுன்னா மேற்கொண்டு கெடுபலன் தான். புதன் இருப்பது கொஞ்சம் குறைக்கும் அந்த அமைப்பை. அப்போ சூரியன் சனி கடுமையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது வீட்டில் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனி வேறு நடக்குதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அனுசரித்து போகணும். ஜோதிடம் நல்ல வழிகாட்டி. அனுசரித்து கொண்டால் எந்த குற்றமும் இல்லை. மார்ச் 8ஆம் தேதி முதல் புதன் ராகுவோடு இணைவது என்னன்னா, புதன் உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியவர், செலவினங்களை தரக்கூடியவர். வீண் செலவுகள் வரும், அதை நம்ம தவிர்க்கணும். புதன் நீசமும் ஆகிறாரு, விரையாதிபதி நீசமாகிறாரு, ராகுவோட வர இணைகிறாரு. அப்போ செலவுகள் எக்கு தப்பாக நம்ம செலவழிக்கக்கூடாது. ஏன்னா பின்காலத்தை நம்ம யோசனை பண்ணணும். அஷ்டம சனி காலம், வருமானம் கம்மியாக இருக்கும். சிக்கனமாக செயல்படுத்தினால் நல்ல காலம். நறுக்குன்னு தான் பாயிண்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சூரியனும் சனியும் சுக்கிரனும் அந்த 8ஆம் தேதி முதல் இணைவதால் உடல் நலத்தில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு குடும்பஸ்தானம், மனைவியோடையும் குழந்தைகளோடையும் அனுசரித்து செல்லணும். சனின்னு வந்துட்டாலே பாவக்கரன் தான். சூரியனோட வேறு இணைஞ்சிட்டாரு. சூரியன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, வருமானம், குடும்பம் எல்லாமே. சாப்பிட்ற விஷயத்துலேயும் எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கிறணும் கண்டிப்பான முறையில். மார்ச் 15 புதன் ராகுவோடையும் சூரியனோடையும் இணைவதால் சிக்கனமாக, மறுபடியும் அதுதான் சொல்லுவேன், சிக்கனமாக இருக்கணும். வரவை பாக்கியில் நிறையா கொடுத்துடக்கூடாது, வராது. பாக்கியில் அளவோடு கொடுக்கணும். வரவு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள். 2ஆம் இடம்னாலே குடும்பம், தனம், வாக்கு. பேசுகிறது யோசிச்சு பேசணும். காசு பணத்தை சிக்கனமாக வச்சுக்கணும். குடும்பத்தில் எக்கு தப்பாக பேசி ஒற்றுமையை குலைக்க நாமளே காரணமாக இருக்கக்கூடாது. இதுதான். மார்ச் 26ஆம் தேதி முதல் புதன் குருவோட இணைகிறாருங்க. ராகுகிட்டேருந்து தப்பிச்சு குருவோட இணைகிறார். குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, 10ஆம் இடத்துல இருக்கார். தந்தையார் வழியில் அஷ்டமச்சனி நடக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகட்டாலும் தந்தையாருடைய முயற்சிகள், இதை வச்சுக்கப்பா, இதை சிக்கனமாக பயன்படுத்தி தொழிலில் வா அப்படிங்கிற உதவிகள்லாம் 26ஆம் தேதி முதல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அனுபவத்தில் பாருங்கள். தந்தை வழி உதவிகள் உண்டு. தொழில் சிறக்கும். குழந்தைகள் நலனும், அவங்க குழந்தைகளுக்காக வயதுக்கேற்ற வரி படிக்க வைக்க, கல்யாணம் பண்ண, சுபக்கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் இல்லாமல் இந்த காலத்தில் எதுவும் செய்ய இயலாது. சுபக்கடன் கண்டிப்பாக இருக்கும். சரி, சந்திராஷ்டமம், மனம் தடுமாறும் சந்திராஷ்டமம். மார்ச் 8ஆம் தேதி இரவு 9:20 முதல் 10ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி இரவு 9:20 முதல் 10ஆம் தேதி இரவு 8:40 வரைக்கும் மனம் தடுமாறக்கூடிய சந்திராஷ்டமம் வருகிறது. அப்போ இதில் வார்த்தை, இது எதன் வழியாக செயல்படும்? சந்திராஷ்டமம் தனவரவுல தானே. தனவரவு வராமல் இருக்கிறதுக்கு இருக்கும். நீங்கள் ஒருத்தட்ட பாக்கியை கடுமையாக வசூல் அந்த நாளில் சந்திராஷ்டமத்தில் கடுமையாக கேட்பீங்க, வாடிக்கையாளர் இழந்துருவோம்.
வீட்டில் வந்து கடுமையாக பேசுகிறதுக்கு இந்த சனி கண்டிப்பாக நம்ம தூண்டும். அப்போ நம்ம அந்த சந்திராஷ்டமம் மனமும் இருளடையும் பொழுது பேச்சு வரும். அதையெல்லாம் நம்ம சுருக்கிக்கிறணும். ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி. உணர்ந்து கொண்டால் நம்ம வாழ்வை சீரமைக்கக்கூடிய ஒரு கால கண்ணாடி. ஆகவே சந்திராஷ்டமத்தை கடந்து செல்லவும் சனியின் குற்றங்கள் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால காலபைரவரை தீபமேற்றி வழிபடுங்கள். தேய்பிறை அஷ்டமி என்று ஆராதனை செய்யுங்கள். கால பைரவருடைய வாகனமான நாய்கள், தெருவில் தெரியக்கூடிய நாய்கள், அனாதையாக தெரிகிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. எளிய பரிகாரம். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களால் இயன்ற அளவு. செய்யும் பொழுது நாம் கவனமாக சந்திராஷ்டமத்தை கடக்கலாம். வருமானத்தை அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, நல்லபடியாக வருமானம் வரும். குடும்பத்தில் சச்சரவு வராமல் இந்த காலபைரவர் சனியினுடைய குற்றங்களை அவருடைய அதிபதியான காலபைரவர் உங்களை நன்றாக காப்பாற்றுவார். இப்படிங்கிறது தாங்க இந்த ஜோதிடம் ஒரு உண்மை. ஆகவே மார்ச் மாதம் கடக ராசிக்கு சிறு தடங்களும் அதன் மூலம் தடங்களை கடந்து நன்மை பெறக்கூடிய மாதம் என்பதை சொல்லி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான மாதமாக இருக்கும்படி அனைத்து கடகராசிகளையும் மனமகிழ்வுடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.